70 வயசு வரைக்கும் யார் வேணாலும் இதில் வந்து கலந்துக்கலாம். ஸோ இதில் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து யாருமே வந்து ஒரு ரூபா கூட வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நாங்கள் வந்து யாரையுமே கேட்க மாட்டோம். நாங்களும் சரி, எங்கள் மாஸ்டர்களும் சரி, யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் சார். இதில் பங்கேற்க போகிற கராத்தே மாஸ்டர்கள் முழு நேரமாக இதை வந்து பங்கேற்க போகிறது இல்லைங்க சார். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரம், மொத்தத்தில் ஒரு வாரத்தில் 2 நாள் சொல்லிக் கொடுப்பாங்க. 4 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு அவங்க செலவு பண்ணுவாங்க. ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நன்னாங்கு 8 நாட்கள், 8 16 மணி நேரம் வந்து அவங்க செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த 16 மணி நேரம் செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு சன்மானம் அளிக்க போகிறோம். அதாவது மக்கள்கிட்டேருந்து நாங்கள் பணம் வாங்கி சன்மானம் அளிக்க போகிறதில்ல. நாங்கள் எங்களோட சொந்த நிதியை திரட்டி அதன் மூலயமா இந்த பயிற்சி கொடுக்கும் பயிற்சியாளர்களுக்கு நாங்கள் மாதம் ஒரு தோராயமான ஒரு பணத்தை வந்து சன்மானமாக அளிப்போம். ஸோ இதை இல்லாமல் அவர்கள் மற்ற ஸ்கூல்களில், மற்ற வெளியிடங்களில் அவங்க வந்து பயிற்சி அளிப்பாங்க. சார், இது வந்து முதல் கட்டமாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மாநிலத்தில் நாங்கள் வந்து இதை செயல்படுத்தலான்னு இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 138 நகராட்சிகளில் இதை செயல்படுத்தலான்னு இருக்கோம். 138 நகராட்சிகளிலும் எங்களுக்கு வந்து மாஸ்டர்கள் இருக்காங்க. அவருங்க அங்கங்கே வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற பார்க்லேயோ, அந்த ஏரியாவில் இருக்கிற கிரவுண்ட்லேயோ வந்து ஃப்ரீயாக சொல்லி தருவாங்க. ஏன்னா அவங்களோட இதுக்காக வந்து தனியாக வாடகைக்கு இடம் எடுத்தாக்கா அது வந்து அவங்களுக்கு ஒரு செலவினமாகும். அந்த செலவை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் பொது இடங்களில் இந்த பயிற்சியை மேற்கொள்ள போகிறோம். கண்டிப்பாக சார். சார், அதாவது நம்ம வந்து பணம் வாங்கிட்டு ஒரு விஷயத்தை பண்ணோம்னா தான் வந்து கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லுவாங்க சார். ஓகேங்களா? நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறது மொத்தமும் வந்து இலவசமாக தான் சொல்லித்தர போகிறோம். அதனால் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து பெரிய தடை போடுவாங்கங்கிறது கிடையாது. காரணம் என்னன்னாக்கா அவங்களும் செய்யக்கூடிய வேலையை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். அதனால் வந்து எங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து வந்து எதிர்ப்பு வருங்கிறது கிடையாது. ஏன்னாக்கா மக்களோட நலனை தான் வந்து அரசாங்கம் இருக்குது. அதனால் மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிறப்ப அவங்க ஒரு முட்டுக்கட்டை போட மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். சார், இது வந்து நம்ம இலவச பயிற்சி தான் சார் கொடுக்குறோம். இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னாக்கா என்ன ஆகுனாக்கா அதனால் பல சிக்கல்கள் வருங்க சார். அதனால் வந்து இலவசமாக எவ்வளோ வருஷம் வேணாலும், எவ்வளோ மாதம் வேணாலும், யார் வேணாலும் வந்து தாராளமாக கற்றுக்கலாங்க சார். சார், மக்கள் வந்து எங்களை நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு நாங்கள் வாட்ஸ்அப் நம்பரு, ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்துருக்கோம். அது மூலயமா வந்து தாராளமாக வந்து அவங்க எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு நாங்கள் நேரடியாக அங்கே உள்ள மாஸ்டர்களோட கான்டாக்ட் நம்பரை பகிர்வோம். அவங்க அந்த இடத்துல நேரடியாக சேர்த்துக்கலாங்க. என்னங்க சார்? கண்டிப்பாக சார், நாங்கள் ஸ்பான்சராக எப்பயுமே யாரையுமே கூப்பிடவே இல்லை சார். என்னன்னாக்கா இப்போ வந்து சார் சொன்னாங்க வந்து இப்போ நம்ம ஒரு பொது இடத்துல வந்து நாம் வந்து பயிற்சி கொடுக்கணுன்னாக்கா அரசாங்கத்தோட நம்ம வந்து பர்மிஷன் கேட்கணுன்ட்டு நிறைய ஸ்கூல்கள் இருக்கும், நிறையா வந்து கல்யாண மண்டபங்கள் இருக்கும், அதுபோல் நிறைய எண்ணற்ற இடங்கள் இருக்கும். அங்கே வந்து 24/7 வந்து அங்கே வந்து வேலை நடைபெறாது. இங்கே நாங்கள் செய்ய போகிற இந்த விஷயம் வந்து வாரத்தில் வந்து ஒரு 4 மணி நேரம் மட்டும்தான். ஸோ இந்த 4 மணி நேரம் வந்து நாங்கள் செய்துக்கிறதுக்கு அங்கே இடமோ இல்லைனாக்கா அங்கே பலகை, அந்த என்ன சொல்கிறது, அந்த விளம்பர பலகை வைக்கிறதுக்கோ அது போல் தான் நாங்கள் ஒத்துழைப்பை கேட்குறோம். ஸோ ஒரு சில இடத்துல வந்து என்னன்னாக்கா வந்து இந்த மாதிரி பங்கேற்கிறவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ இல்லைனாக்கா ஒரு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊட்டச்சத்து உணவுகளோ கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். வழியே மற்றபடி வந்து பணமாகவோ ஸ்பான்சராகவோ கிடையாது. ஆமாம். இல்லை சார், இது வந்து என்னன்னாக்கா கலந்துக்கிறவங்களோட தகுதியை வந்து நம்ம வந்து இதை வச்சு போட்டி பண்ண போகிறது இல்லை சார். ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு போட்டி மனப்பான்மையிலோ இல்லை வந்து இதை வச்சுட்டு ஒரு வேறு வகையில் பணம் பண்ணுற நோக்கம் இதில் எதுலையுமே கிடையாது சார். அதாவது தற்காப்பு கலை பயிற்சி மட்டும் நாங்கள் வழங்க போகிறோம் சார். தற்காப்பு கலை பயிற்சி எதுக்குன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ஒரு 2010 வந்து எம்சிஏ முடித்தேங்க. 2010 எம்சிஏ முடிச்சுட்டு 2011 செப்டம்பர் மாதம் வந்து நான் கம்பெனி தொடங்கினேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 கால மாதம் தான் இருக்கும். அந்த 11 கால மாதத்தில் என்னுடைய நண்பர்கள், என்னோட படித்தவர்கள் வேலை தேடி கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நிறுவினேன்.
அந்த துணிச்சலும் தைரியமும் எனக்கு கராத்தேலேருந்து வந்ததுங்க. அதை நான் வந்து எங்கே வேணாலும் சொல்ல முடியும். ஸோ அது போல் துணிச்சலும் தைரியமும் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னாக்கா தாராளமாக வந்து அவங்க எந்த விதமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும். இப்போ இவ்வளோ பத்திரிக்கையாளர் இருக்கீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா அந்த இடத்துல போய் நீங்கள் தைரியமாக கேட்குறீங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற பேனா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஒரு போலீஸ்காரங்க வந்து போய் ஒரு ரவுடியை பிடிக்கிறதுக்கு அவனோட ஏரியாவுக்குள்ளே போய் வந்து அவனை பிடிக்க போகிறாங்கன்னாக்கா அவங்க அணிஞ்சிருக்கிற காக்கி சட்டை அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதே போல் ஒரு சாமானிய மக்களுக்கு அவனுக்கு எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை அவனை வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் கத்த தற்காப்பு கலை உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துறது தான் இதோட நோக்கமேங்க. சார் ஆல்ரெடி வந்து தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலவசமாக அரசு பெண்கள் பள்ளியில் வந்து கடந்த 2 வருடங்களாக வந்து இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க சார். இந்த வருஷம் இல்லை, அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியாதுங்க. ஆனால் கடந்த 2 அகாடமியாக வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த அகாடமியெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து ஒரு பக்கம் அதை பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுனால அவங்களோட இணைஞ்சோம்னாக்கா அந்த வேலையோடு போய் தான் இருக்கும் வழிய நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு கட்டடத்துக்குள்ளே நடக்கிறப்ப அதோட பலன் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு பொது இடத்துல சொல்லி கொடுக்குறப்ப அதோட பலன் வந்து எல்லாருக்குமே வந்து முழுசாக போய் சேரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால தாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் ஜூலை மாதம் துவங்க இருக்கிறோங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த தொகை இல்லை சார், எங்கள் சங்கமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் 8 வந்து நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலயமா வந்து நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி அதன் மூலமாக நிதிகளை திரட்டி அதுவை வந்து நாங்கள் எங்களோட பயிற்சியாளர்களுக்கு அளிக்க இருக்கோம் சன்மானமாக. கண்டிப்பாங்க. 9790994917 இதுதான் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் நம்பர். இதில் வந்து யார் வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தாராளமாங்க. இப்போ அதாவது மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குங்க. அதில் வந்து தற்காப்பு கலை அசிஸ்டண்ட் தற்காப்பு கலை பயிற்சியாளருங்கிற ஒரு 2 கோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க நேரடியாக வந்து அவங்களோட திறனை வெளிப்படுத்தி அதை பெற்றுக்கலாம். இல்லை எங்கள் மூலியமாக அவங்க பெறணுன்னாலும் கூட பெறட்டுக்கலாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறதோட இப்போ அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு அவங்க வேலைவாய்ப்பு துறையில் போய் பதிவு செய்கிறதுக்கு கொண்டு அது உதவியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நிறைய சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லாத அந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லாத நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தில் வாங்கக்கூடிய சான்றிதழ் நேரடியாக நாங்கள் பரிந்துரைக்கிறோங்க. ஸோ என்னுடைய பேர் வந்து பாலமுருகன், உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கத்தின் தலைவர். பாலமுருகன், உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கத்தின் தலைவர். நாங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் 8 கோடி மக்களுக்கு இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சிப்பதற்காக எங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறோம். இதில் விருப்பமுள்ள மக்கள் பொதுமக்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொண்டு கலந்து கொள்ளலாம். இதை வந்து அந்த அப்படிங்கிற எந்த விதமான எல்லைகளும் இல்லாமல் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற அனைத்து மாநிலங்களும் இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதற்கு நாங்கள் யாரிடமும் பணமோ அல்லது பதவியோ அல்லது வேலைவாய்ப்போ கேட்கப் போவதில்லை. எங்களால் ஆன பங்களிப்பை இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நம் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் செய்ய இருக்கிறோம். இதற்கு ஒத்துழைப்பு மட்டும்தான் நாங்கள் பொதுமக்களிடமும் அரசிடமும் அரசாங்கத்திடமும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருகை தந்திருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், நிருபர்களுக்கும், கேமராமேன்களுக்கும் உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.